நீங்கள் வந்து இப்போ எலெக்ஷன் டைம் அண்ட் நீங்கள் வந்து காலேஜ் டைம்ஸ்லேருந்தே விஜயை வச்சு ஒரு படம் பண்ணும், அதுக்குன்னு ஒரு கதை வச்சுருக்கேன்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க. அது இப்போ நடக்கிற மாதிரி தெரியல, பிகாஸ் அவர் வந்து படங்களை விட்டு போகிறேங்கிறாரு. வாட் இஸ் யூ ஃபீலிங் ரைட் நவ்? எல்லாருக்குமே தான் சார். ஏன்னா ஒரு பெரிய வாய்டு இருக்குது, அது ஆப்வியஸாக தெரியுது. அந்த வாய்டுனால தான் சின்ன சின்ன படங்கள்லாம் பெரிய பெரிய நம்பர்ஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மோஸ்ட்லி சாண்ட்விச் ஆகிடும் 2 பெரிய படங்கள் நடுவில், இல்லைன்னா ஒரு 8 சின்ன படங்களோடு சேர்ந்து வரும், அந்த மாதிரி இருக்கும். இப்போது அஜித் சாரும் படங்கள் அதிகம் பண்ணாதனாலையும், விஜய் சாரும் இப்படி இந்த சைடு பிஸியாக இருக்கனாலையும் ஒரு பெரிய வாய்டு இருக்குன்னு மட்டும் ஃபீல் ஆகுது. இப்போ நம்ம ரீசெண்டாக ஹிட்டான எல்லா படமுமே சின்ன படங்களாக தான் இருக்குது. அந்த வகையில் விஜய் சார் ஒரு பெரிய என்டர்டெய்னர், அவர் இண்டஸ்ட்ரியில் இல்லை. ஒரு பூம் ஒன்று வரும்ல, இப்போ மாஸ்டர் கோவிடுக்கு அப்புறம் வந்த ஒரு 50% ஆக்குபென்சிலே திரும்ப தேட்ரிக்கல் பக்கம் வர வைக்கிறதுக்கு ஒரு பூம் ஆச்சு. அந்த மாதிரி மேஜிக் பண்ணுற ஒரு ஆள். நிறைய டைம் வந்து அந்த அந்த இயரில் நிறையா ஃப்ளாப்ஸ் வந்திருக்கும், பெரிய ஹீரோஸ் தான். அந்த டைமில் வந்து ஒன்று பண்ணுவார். எல்லாரும் ஹீரோஸுமே கேட்சப் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி அது மாதிரி இவரும் பண்ணிகிட்டே இருந்தார். ரொம்ப அவர் ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப ரொம்ப வைபவ் சூரியவன்சியோட ஸ்ட்ரைக் ரேட் மாதிரி இருக்குமா. ஸோ அவர் இல்லாதது ஒரு வருத்தம் தான். ஏன்னா எனிடே வந்து நான் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்கேன், அவர் வின் பண்ணால் நம்ம வின் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும்னு. நான் சைல்ட்ஹுட்லேருந்து அப்படி பழகினால. இது எலெக்ஷன் சொல்கிறீங்களா? இல்லை, படங்கள் சொல்கிறேன். அப்படி பொலிட்டிக்கலாக போனதுக்கப்புறம் எனக்கே வந்து அதில் எனக்கு சில ஐடியாலஜிஸ் இருக்கும், சில இது முன்ன பின்ன தான் இருக்கும். அப்படின்னும் போது அதில் நான் பெருசாக ஃபாலோ பண்ணுறதே விட்டுட்டேன். நீங்கள் இப்போ ஒரு ப்ரோமோ வர விட்டுருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. சோஷியல் மீடியாவிலேருந்து விலகி இருக்க போகிறீங்க. விலகி இருக்கிறதே வந்து இந்த படத்துக்கு நல்லது அப்படின்ட்டு அந்த ப்ரோமோ கூட நான் போடல, அதுலேருந்து விலகியே தான் இருக்கேன். ஸோ நோ நாய்ஸாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. பட் நீங்கள் வச்சுருந்த கதை என்ன மாதிரி கதை? அது ஒரு ரூரல் மாஸ் படம். நான் ஒரு இன்டர்வியூவில் தான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஒரு வேட்டி சட்டையில் விஜய் சாரை ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, அந்த மாதிரி ஒரு இறங்கி அடிக்கிற ஒரு ரூரல் சப்ஜெக்டாக ஒன்று தான் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னபோது விஜய் சாரை தான் கேட்டார், மெசேஜ் பண்ணார். நான் அந்த இன்டர்வியூ கிளிப் எனக்கு அனுப்புனாங்க, பார்த்தேன். பர்டிகுலராக அது ரூரல் சப்ஜெக்ட்னு சொன்னேன்னா ஐ வுட் லைக் டு ஹியர் இட்னு சொன்னார். நான் போனேன், கதை சொன்னேன், அவருக்கு பிடிச்சிருந்துச்சி. அந்த டைமில் வாரிசு அதுவும் வந்து பேரலாக பேசிகிட்டு இருந்த டைம். அதுக்கப்புறம் அது பண்ணுற மாதிரி ஆரம்பிச்சிது. அண்ட் அப்படியே நம்ம ரூட்டும் அடுத்து வேறு அப்படின்னு போச்சு. சாரும் அடுத்தடுத்து படங்கள் பண்ணார். இப்போது உங்களுக்கே தெரியும். இப்போது இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கே ஒரு, இப்போ நீங்கள் வரீங்க, நீங்கள் வந்து 2 ரத்னகுமாராக இருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு டைரக்ட் பண்ணுற ரத்னகுமார் வந்துட்டு ஒரு சென்சிபிலிட்டியோட படங்கள் எடுக்கிறாரு. ரைட்டராக ஒர்க் பண்ணுற ரத்னகுமார் வந்து மெகா ஸ்டார்ஸோட ஸ்கிரிப்ட்ஸை ஒரு மாதிரி கோ ரைட்டிங் அந்த மாதிரி பண்ணுறீங்க. நான் ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஆஸ்பெக்ட் அட்ரஸ் பண்ணாரு. பிகாஸ் ஒரு இண்டஸ்ட்ரியை விட்டு ஒரு பெரிய ஸ்டார் விலகி போயிட்டா ஈஸியாக வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிட்டே இருந்ததுனால ஒரு மாதிரி தியேட்ரிக்கலாக வந்து அப்பப்போ ஒரு ஸ்டார் வந்துகிட்டே இருந்தாங்க அந்த மாதிரி. பட் இப்போது அந்த மாதிரி வர்ற சான்ஸ் குறைஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். டு யூ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி ஈஸி டு ஃபைண்ட் அ நியூ சூப்பர் ஸ்டார்? பிகாஸ் சில படங்கள் வந்துட்டு புது முறையில் வச்சு பண்ணலாம், சின்ன ஃபேஸஸ் வச்சு பண்ணலாம், தில் பி குட் ஆக்டர்ஸ். இப்போ சில படங்களுக்கு வந்து தேவையான பட்ஜெட்டை கொண்டு வரத்துக்கு ஒரு ஸ்டார் வேணும், அந்த விஜய் லெவல் ஸ்டார் ஒன்று தேவை. டு யூ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி ஈஸி டு ஃபைண்ட் அனதர் ஒன்? ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு 3-4 வருஷத்தில் வர சான்ஸ் இருக்கா, இல்லை ஹவு டு யூ see it? இல்லை சார், நம்ம இண்டஸ்ட்ரியை பற்றி எனக்கு கொஞ்சம் அது ஈஸியாக அந்த இடத்துக்கு போவோமான்னு ஒன்று. எக்ஸாக்டாக அவர் லெவலில் பட் ஒரு பெரிய ஸ்டார், இப்போ தெலுங்குல அல்லு அர்ஜுன் இருக்காரு, அந்த மாதிரி சொல்கிறேன். அதான் சார், இப்போது அபிஷன் ஹீரோ பண்ண படம் ஜெயிக்குது, பிரதீப் பண்ணுற படம் ஜெயிக்குது, கென் கருணாஸ் பண்ணுற படம் ஜெயிக்குது. இவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட் தாண்டி அவங்க டைரக்டராகவே அந்த படத்தை அவங்களே செதுக்கிக்கிறாங்க. உளியில் போய் கல் மூட்டுற மாதிரி அவங்களே வந்து அவங்கள செதுக்கி உருவாக்கி பொசிஷன் பண்ணி அந்த படம் பண்ணுறாங்கன்னும் போது அவங்களுக்கு அந்த ரீச்சுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்கல்ல. அது அவங்க ஸ்கேல் பெருசாக அடுத்த பட்ஜெட் இப்போ பிரதீப்னால எல்ஐகே மாதிரி ஒரு படத்தை ஹோல்ட் பண்ண முடியுது. முன்னாடி அது இன்னொரு பெரிய ஸ்டாருக்கு சொன்னது ஆன் பார் அந்த பட்ஜெட்டில் பண்ண வைக்கிற அளவுக்கு கொண்டு போய் அவரை பொசிஷன் பண்ண முடியுது. அண்டு இப்போ மலையாளத்தில் எடுத்திங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸில் பெரிய ஸ்டார்ஸ்ன்னு சொல்ல முடியாது, லோக்காவில் நம்ம சொல்ல முடியாது. பட் அதெல்லாம் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் க்ரோஸ் பண்ண
அதே மாதிரி ஏரியாவுக்கு நம்ம ஊர்லேயும் படங்கள் வரணும் அப்படின்னா நம்ம இந்த ஹீரோ வர்ஷிப் படங்கள்லாம் இல்லாமல் இந்த கேரக்டர்ஸ்க்கு வந்து பயங்கர ஒரு ஃபாலோவிங் இருந்து அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு படம் சின்னதாக இருந்து அதே படத்தோட சீக்குவல் வரும்போது அவங்களே அந்த 100 crore 200 crore படமாக அதை பண்ண முடிகிற அளவுக்கு கொண்டு போக முடியும்னு நான் நினைக்கிறேன். அதை நோக்கி போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டார்ஸ் ட்ரிவன் கண்டென்ட் ட்ரிவன் இது ரெண்டுமே தனித்தனியாகவே வின் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பெரிய பட்ஜெட்டாக பண்ணும்போது இது ரெண்டுமே சேர்ந்தால் தான் நடக்கும். அட்லீஸ்ட் ஒரு 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 ப்ரோட்டோடைப்பாக சின்ன படமாக அது பிகினிங்கில் ஜெயிச்சு அந்த கேரக்டர் லவ் பண்ணால் ஒரு படத்தை 4 மணி நேரம் கூட பார்ப்பாங்க சார் எனக்கு தெரிஞ்சு. அது புஷ்பாவாக இருக்கட்டும், அனிமலாக இருக்கட்டும். இந்த கேரக்டரை இந்த சுச்சுவேஷனில் போட்டால் எப்படி வெடிக்கும்னு தெரியாதுன்ற த்ரில்லுக்கே வந்து ஹோல்ட் பண்ண முடியுது. ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸாக சின்ன படமாக ஃபஸ்ட் படம் இருந்தால் கூட சீக்குவலாக வரும்போது எனக்கு தெரிஞ்சு பெரிய படமாக ஆகிடும்னு நினைக்கிறேன். பட் அதோட இப்போ அது மார்க்கெட் ஆகி அடுத்த படத்தை என்ன படமாக இருந்தாலும் சரி அடுத்த படம் இந்த பிஸ்னஸை பண்ண வைக்க முடியுன்றது இடத்துக்கு போகுமா தெரில. அகைன் அது ஃப்ரம் த ஜீரோ தான் வரும்.